ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டுடே வித் ஜீசஸ் அப்படிங்கிற காலை நேர தியான பகுதியில இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை உன்னோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது ஒரு கிறிஸ்துமஸ் காலம். அப்போ எல்லா சர்ச்சஸ்லயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. எல்லா சபையும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு பேராலயத்துல வச்சு ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. ஒவ்வொரு சர்ச் லெவலா நம்ம அங்க போய் பாடல்களை நம்ம பாட போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலயத்திலயும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. உடனே எல்லா சபையில இருக்கிற கொயர் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. எப்படியாவது நல்ல சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி நம்முடைய சர்ச் அந்த முதல் பரிசை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆசையோட ஒவ்வொரு சர்ச் லெவலா அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சர்ச்ல இருக்கிற ஒரு கொயர் மாஸ்டர், அவருக்கு ரொம்ப சிறப்பா நம்முடைய கொயர் இருக்கிறாங்க, அதனால எல்லாரையும் நல்ல சிறப்பா அவங்களை ட்ரெயின் பண்ணி இந்த பரிசை நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு 2 months அவங்களுடைய பாடல் குழுவினருக்கு எல்லாம் ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்க, பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா கொடுத்தாங்க. நாளைக்கு அந்த சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு முந்தின நாள் கரெக்டா அந்த கொயர் மாஸ்டர் என்ன செஞ்சுட்டாரு, திடீர்னு மறிச்சு போய் அவர் பரலோகத்துக்கு போறாரு. போனோடனே அவருக்கு ஒரே கவலை. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு நாளாவது இருக்கட்டும், நாளைக்கு எங்க சர்ச் லெவல்ல இருந்து நாங்க போற சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, நான் எப்படியாவது கீழே போய் என் கொயரோட சேர்ந்து நான் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடலை என் கொயர் பாடுறத நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் சொல்றாங்க, மகனே, இது ஒன் வே தான். ஒருக்கா வந்துட்டோம்னா மறுபடி போக முடியாதுப்பா. ஆனா ஒண்ணு வேணா செய்யலாம். நீ உன்னுடைய அந்த காம்படிஷனை பார்க்க விரும்புறல்ல, நீ இங்க இருந்தே நாளைக்கு பாடுகிற அந்த காம்படிஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துறார். காம்படிஷன் தொடங்குது. மேல இருந்து பரலோகத்துல இருந்து நம்ம கொயர் மாஸ்டர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆலயமா பாடிட்டு போறாங்க. இவருடைய ஆலயம் வரும்போது அப்படியே கை கால்லாம் இவருக்கு அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆகுது. எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே கவனமா பாக்குறாரு. கொயர் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி, யூனிஃபார்மா ட்ரெஸ் பண்ணி, கரெக்டா மைக் எல்லாம் செட் பண்ணி இருக்குது. கீபோர்டு, கிட்டார் எல்லாம் ரெடியா பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு சத்தமும் பரலோகத்துல கேட்கவே இல்லை. ஐயோ, இந்த ஆடியோ சிஸ்டத்துல ஏன் மைக்ல சத்தம் வைக்கலன்னு தெரியல, ஆடியோக்காரங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அவருக்கு அப்படியே கொதிக்குது உள்ளம். இன்னும் கீபோர்ட் சத்தம் கேட்கல, கிட்டார் சத்தம் கேட்கல அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்தோட அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கொயர்ல இருந்து ஒரு பையன் சரியான ராகத்தெல்லாம் கரெக்டா பிடிக்கல. அவன் பாடுற பாடல், ஆனா கண்ணை மூடி அவன் அந்த பாடலை பாடுற சத்தம் மாத்திரம் பரலோகத்துல கேக்குது. உடனே, ஐயோ, இந்த பையனுக்கு மைக்க வச்சிருக்க, மத்த யாருக்கும் மைக்கு சவுண்டு கேட்கலையே, இவன் கூட சரியா பாடலையே, இவன் சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது ஜீசஸ் சொன்னாங்களாம், மகனே, இந்த பரலோகத்துல எந்த சத்தம் தெரியுமா கேட்கும்? யாரு உண்மையோடும் ஆவியோடும் பாடி தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற இருதயத்தோடு யாரெல்லாம் பாடுறாங்களோ, அவங்க ஸ்ருதி விலகி இருக்கலாம், அவங்க குரல் வளம் சரியா இல்லாம இருக்கலாம், அது மாத்திரம்தான் பரலோகத்துக்கு கேட்கும். மத்த காரியங்கள் பூமியில இருக்கிற எல்லாருக்கும் கேட்கலாம். ஆனா பரலோகத்தை எட்டுவது என்னை மகிமைப்படுத்தும்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற தொழுகை மாத்திரம்தான் இங்க கேட்கும்னு சொன்னாங்களாம். பாருங்களேன், இந்த ஒரு காரியத்தை நான் சமீப நாட்கள்ல ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்லும் போது நான் கேட்டேன். அது எனக்கு மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கிச்சு. நம்ம நிறைய நேரத்துல ஞாயிறுதோறும் பாடல் ஆராதனைகள் இருக்கிறோம். இப்போ வர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாயிட்டு. பாடல்களை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆசையுள்ள ஒரு காரியமாயிருச்சு. அக்கா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டர் கேசட்டை போட்டு அந்த பாட்டை கேட்கலாம். குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சிடும், அடுத்தது திருப்பி போடணும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி நிறைய பாடல்கள், வர்ஷிப் டைம்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே நன்மையானது, எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நமக்கு டெக்னாலஜி கொடுத்திருக்கிறாங்க. போன்லயே நம்ம எல்லாவற்றையும் டிராவல் பண்ணும்போது கூட ஒரு இயர்போனை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கேட்கும்படி எல்லா டெக்னாலஜியும் நமக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, படைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆலய ஆராதனையில, ஆலயத்துல துதி ஆராதனை நேரத்துல எல்லாம் நம்ம பாடுறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ தங்கச்சி, எப்போ நம்ம ஆராதிக்கும் போதா இருக்கலாம், அல்லது குழுவா நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் இருக்கலாம், அல்லது ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒதுக்குகிற நேரமா இருக்கலாம், அப்போது எல்லாம் இருதயத்தின் இருதயத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நான் நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன், அப்படியே என் வாய் ஜெபிச்சுட்டே இருக்கும், ஆனா என் இருதயம் எங்கேயோ இருக்கிறத போல இருக்கும். ஐயோ ஆண்டவரே, என்னை ஒருமுகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் இருக்கேன். ஆனா ஒருமுகத்தோடு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். நான் இப்ப ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பரலோகத்துல தூபமா
போகுது, அதுக்குரிய பதில ஆண்டவர் தருவார் அப்படின்னு எப்பொழுதெல்லாம் ஆவியில உணர்ந்து உண்மையோடு ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் நான் ஜெபித்ததில்லை. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தர்றார். உண்மையா நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வரும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது. ஆனா இன்றைக்கு உதட்டளவுல ஆராதிக்கிற காரியம் நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரத்துல நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகுச்சு. நான் உடனே கொண்டு வந்து ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாடல் குரல் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி நின்று பாடுறேனா, அல்லது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஸ்ருதி எல்லாம் கரெக்டா வந்தாதான் என்னால பாட முடியுமா, அல்லது என்னுடைய காரியங்கள் எல்லாம் பாராட்டப்பட்டாதான் என்னால பாடணும், அதுக்காக தான் நான் பாடுறேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடுகளவாகிலும் இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான் எப்பொழுதெல்லாம் மைக்குக்கு முன்னாடி நிக்கிறனோ, அல்லது எப்பொழுதெல்லாம் துதித்து பாடும்படி தேவ ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கிறனோ, அல்லது ஒரு ஆடியன்ஸ் தான் என்ன துதிக்கிறனோ, என் இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய முகத்தை சிந்திச்சு, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர்னு சொல்லும் போது அதான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து உணர்ந்து நான் உண்மையோடு துதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்போம். அப்படிப்பட்ட துதிகள் நிச்சயமாய் பரலோகத்தை சென்றடையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நிறைய ஜெபிக்கணும், நிறைய வர்ஷிப் நம்ம பண்ணணும், நிறைய ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். ஒருவேளை சாலமோன் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாரு. அதே போல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறது ஆண்டவருடைய சமூகத்துல தூபமா போகும். அந்த ஸ்தோத்திர பலிகள் இத்தனையும் சொல்லிட்டா நல்லது, இத்தனையும் சொல்லிட்டா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது சொன்னோம்னா அது பரலோகத்துல அந்த சத்தம் கேட்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனா உண்மையா ஒரு 10 ஸ்தோத்திரங்கள் அவரை துதிச்சு நம்ம சொன்னாலும் இருதயத்திலிருந்து சொல்லி, ஆண்டவரே நீர் எவ்வளோ என் வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறீங்க, நல்லவருப்பா, எவ்வளோ கரடுமுரடான நான் பாதையை கடந்து வந்து என்னை தூக்கி சுமந்த ஒரு மேய்ப்பனா இருந்தீங்களே, உணர்ந்து நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் பரலோகத்தை எட்டும். ஒருவேளை உங்களுக்கு குரல் வளம் நல்லா இல்லையா, உங்களை மியூசிக் போட்டு பாடுறதெல்லாம் உங்களை கூப்பிடலையா, உங்களுடைய வீட்டுல இருந்து உங்க மொட்டை மாடியில இருந்து பரலோகத்தை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பாடுற பாட்டுல ராகம் இல்லாம இருக்கலாம், எல்லா ஸ்ருதி விலகி இருக்கலாம், ஆனா அது பரலோகத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 4:14 வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. இன்றைக்கு எல்லாமே ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறதாயிடுச்சு, எல்லாமே மற்றவர்கள் பார்க்கும்படியே செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல சோசியல் மீடியால நான் இருக்கிறேன்ப்பா. ஆனா ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற இருதயம் இல்ல, உமக்கு முன்னாடி இருக்கிற இருதயத்தோடு எந்த காரியத்தையும் செய்ய, குறிப்பா உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற காரியத்துல செய்ய எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி இன்றைக்கு ஒரு சின்ன ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணுமா. நிச்சயம் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தோட நீ ஆண்டவர்கிட்ட தேடுவன்னா உன்னை கொண்டு தேவன் பெரிய அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்வாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சமாரியா ஸ்திரீக்கு சொன்ன எங்கள் அன்பின் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணம் உம்முடைய சீஷர்களாகி எங்களுடைய இருதயத்தில் காணப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் அப்பா உம்மை உண்மையோடு துதிக்க கற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி எங்கள் இருதயத்திலிருந்து துதிக்கிற ஒரு துதியின் ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது போல நாங்க ஒரு நாளும் துதி ஆராதனை நாங்க நடத்திடக்கூடாது. உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் துதிக்கும் போது அந்த இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்பும் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவ ஆவியானவரின் அசைவாடுதல் அங்க உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட துதி ஆராதனை வீரர்களாக என்னையும் எங்களையும் மாற்றுவீராக. எப்பொழுதெல்லாம் உண்மையான இருதயத்தோடுமை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.